ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரேசிங் எப்படி நம்ம ஒரு டிசைன் பார்க்குறோமோ அது எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது ஒரு ஃபேப்ரிக்கில் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் இப்போ எம்ப்ராய்டரிக்கு ட்ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எம்ப்ராய்டரி ஆரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ட்ரேசிங் பண்ணுவோம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ண ஒரு காப்பி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த டெடி பியர் இதெல்லாம் நார்மலாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்பொழுதும் போல் நீங்கள் கார்பன் ஷீட் வாங்கிக்கணும். கார்பன் ஷீட் அப்படிங்கிறது ஃபேப்ரிக் கார்பன் ஷீட், அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆப்பில் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ட்ரேசிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ட்ரேசிங் ஆப் லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இதாகும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிக் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட கேலரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் என்ன ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் பிரைட்னஸ் ஜாஸ்தி கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம். மிரர் மாதிரி அதை இது ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் எந்த சைடு வேணாலும் நமக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாக் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது ஸ்க்ரீனில் நீங்கள் அன்லாக் பண்ணுற வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக அந்த இது மேலே நீங்கள் பட்டர் பேப்பரை வச்சு நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் கையில் கரெக்டாக அக்யூரேட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ ட்ரேஸ் பண்ணி பட்டர் பேப்பரில் நான் என்னோடய ட்ராயிங்கை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபேப்ரிக்கை கீழே வச்சுக்கணும். ஸோ ஃபேப்ரிக்கை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டை அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இந்த பட்டர் பேப்பரை வச்சிடணும். கரெக்டாக எந்த மாதிரி ஃபிக்ஸிங்கில் நம்ம வைக்கணுமோ அதே மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸிங் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களோட ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டிசைன் இது பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக இது ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பென் மோஸ்ட்லி கொஞ்சம் அந்த டிப்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நல்லா அந்த கார்பனில் அது போய் அழுத்தும் போது உங்களுக்கு ட்ரேசிங் நல்லா வரும். ஸோ கார்பன் ஷீட் பிளாக் ஒயிட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேப்ரிக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குனே கார்பன் ஷீட் விற்கும். அதை எல்லோ கார்பன் இல்லை கோல்டன் கார்பன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ இந்த கார்பன் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் நல்லாவே விசிபிளாகவே தெரியும். ஸோ இது மாதிரி இப்போ ஸ்கின் கலர்லேயுமே உங்களுக்கு கார்பன் ஷீட் இருக்குது. ஆனால் ஸ்கின் கலரில் இருக்கிற கார்பன் ஷீட் உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியாது. ஏன்னா அது லைட் ஷேடாக இருக்கனால நீங்கள் மோஸ்ட்லி எல்லோ அப்படி இல்லைன்னா கோல்டன் கார்பன் போய்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பட்டர் ஷீட் நார்மலாக ஃபிலிம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு A4 சைஸில் கிடைக்கும். அந்த ஷீட்டோட ரோலாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஷீட் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் மார்க்கிங் இதெல்லாம் பண்ணும்போது பட்டர் ஷீட்லேயே நீங்கள் ப்ளவுஸ் எல்லாமே மார்க் பண்ணி ட்ரா பண்ணி நெக்லைன் எல்லாமே ட்ரா பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் பண்ணி ஈஸியாக உங்களோட டிசைனை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களால் டிசைனை ஈஸியாக அக்யூரேட்டாக அந்த இது டிசைன் வர்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே ஒரு டிசைன் செலக்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக பெனில் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஆடாமல் உங்களோட இன்னொரு ஹேண்டை வச்சு ஹோல்டு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் மெதுவாகவே இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இதில் எப்படி உங்களுக்கு கரெக்டாக ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறன்றது தெரியும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த லீஃப்க்கு உள்ளே இருக்க லைன்ஸ் வரையலை, ஏன்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்படி மட்டும் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வரைஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ராய்டரிக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்குமே நான் ஷார்ட்ஸாக கிளாஸஸ் போட்டுட்ருக்கேன். அதை பார்க்காதவங்க கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி டிசைன் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆரி ஒர்க்குக்குமே டிசைன் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரேசிங் வீடியோ கிளாஸ் 3 நம்மளோட அட்வான்ஸ் அப்புறம் பேசிக் ஆரி ஒர்க் கோர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இல்லை ஏதாவது வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.